வணக்கம். நான் இளஞ்செழியன். இது 15வது பொதுத் தேர்தல் குறித்தான ஒரு கண்ணோட்டம். 14வது பொதுத் தேர்தல், தேர்தலுக்கெல்லாம் ஒரு தாய் என வர்ணிக்கப்பட்டது. மக்களும் அலையென திரண்டு சென்று 60 ஆண்டுகளாக ஆட்சியை பிடித்து வைத்திருந்த கட்சிகளை கவிழ்த்து, புதிய தூய்மையான ஒரு மலேசியாவை அமைத்து விட்டதாக நம்பினார்கள். அதன் நேரடி விளைவாக முன்னாள் பிரதமர் ஒருவர் இப்பொழுது காஜாங்கல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அதே வேளையில கடந்த 4 ஆண்டுகளில் 3 அரசாங்கங்களை பெற்றிருக்கிறோம். கோவிட் இன்று வரை தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்கு. கூடவே பொருளாதார மந்த நிலை, வெள்ள பேரிடர்னு பல இன்னல்களை நம்ம தாக்கிய வண்ணம் உள்ளன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நடக்கவுள்ள இந்த 15வது பொதுத் தேர்தலை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்றதோ, அதன் விளைவு எவ்வாறு இருக்கும் என கருதுகிறீர்கள்? மக்கள் ஒன்று திரண்டு ஒரே மனதுடன் 60 ஆண்டு கால ஆட்சியை மாற்ற வேண்டும் என்று பல காரணங்களுக்காக செய்தார்கள். இது இன அடிப்படையிலேயோ சமய அடிப்படையிலோ செய்யப்பட்ட ஒரு மாற்றம் கிடையாது. அந்த மாற்றம் நிலைத்து நிற்க முடியாமல் 22 மாதங்கள் மட்டுமே நிலைத்து நிற்கக்கூடிய வாய்ப்பினை நாம் பெற்றோம் என்றால் அது நம்மளுடைய அரசியல் தவளைகள். அதாவது அரசியல் தவளைகள் என்று ஒவ்வொரு முறையும் அவங்க அடையாளம் காண்டு கொண்டே இருக்கின்றோம். இவர்கள் இதை செய்வார்கள், அதை செய்வார்கள், பதவிக்காக செய்வார்கள், பணத்துக்காக செய்வார்கள் எல்லாம் சொல்கின்றோம். ஆனால் இந்த 22 மாத ஆட்சியில் தான் இப்பொழுது சட்டம் மாற்றப்பட்டு இனி தவளைகள் இருக்க முடியாது என்ற நிலைமை வந்திருக்கின்றது. சென்ற முறை எல்லோரும் வாக்களித்தோம், எல்லோரும் இறங்கி வேலை செய்தோம், எல்லோரும் மாற்றத்தை கொண்டு வரும் என்பது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த முறை அதே நிலைமையில் நாம் வேலை செய்ய வேண்டும், நல்லவர்களை தேர்வு செய்ய வேண்டும், உண்மையானவர்கள் கை சுத்தமானவர்கள் நம்ம தேர்வு செய்ய வேண்டும் என்ற கடமையில் நாம் மலேசியர் அனைவரும் இருக்கின்றோம். ஆக மாற்றங்கள் வந்துதான் சென்றன. அந்த மாற்றங்கள் முழுமை பெறாமல் போனதற்கு யார் காரணம் என்று மக்கள் தெரியாமல் கிடையாது. ஒரு காலகட்டத்திலே இந்த நாட்டில் நடக்கின்ற அரசியல் பொது வாழ்க்கை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று மக்கள் சொல்வார்கள். ஏன்னா பத்திரிகை மட்டும் நம்புவார்கள். அதாவது நம்மளுடைய தொலைக்காட்சி வானொலி மூலம் தான் செய்திகளை புரிந்து. ஆனா இன்றைக்கு இருக்கின்ற அந்த காணொளிகள் இருக்கின்றதே, இல்லது நம்மளுடைய கம்ப்யூட்டர் மயமாக இருக்கின்ற காலகட்டத்தில் நம்முடைய விஷயங்களை, நடைமுறை விஷயங்களை, உண்மையான நன்மையான நல்ல விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்பது ஊடகங்களின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை நீங்கள் எல்லாம் அறிந்து இந்த மாற்றம் குறுகிய காலமாக இருந்த காரணத்தினால் பெரிய பெரிய மாற்றங்கள் காண முடியவில்லை என்பதை உணர்ந்து யார் நல்லவர்கள், யார் சேவையாளர்கள், யார் மாற்றங்களை நல்ல முறையில் கொண்டு வருவார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல கையூற்றல் என்பது இந்த நாட்டிலே மலிந்து விட்ட ஒரு பாக்டீரியா என்றுதான் சொல்லணும். அதை ஒழித்தெடுக்க வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒன்று திரள வேண்டும் என்பதை மறந்து. ஆனால் எல்லாவற்றையும் விட இன்று வாக்களிக்கக்கூடியவர்கள் 24 மக்கள், 24 மில்லியன், 2.4 கோடி மக்கள் இருக்கின்றார்கள் என்றால் இந்த முடிவினை தெளிவாக எடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய மலாய் நண்பர்கள், சமூகத்தினர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். 70% மலாய் பூமியுத்தர கையிலே தான் வாக்குகள் இருக்கின்றது. அவர்கள் எடுக்கின்ற நல்ல முடிவு தான் என் நாட்டை எதிர்காலத்தை வளப்படுத்தும் என்பதை, எதிர்கால சன்னதியை காப்பும் என்பதையும், இளைஞர்கள் குறிப்பாக இளைஞர்கள் காக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். கடந்த காலங்களில் இந்திய சமூகத்தின் அரசியல் என்பது ஒற்றை தலைமையை மையமாக கொண்டு அமைஞ்சிருந்தது. வீட்டுக்கு கடன் காசு கட்டணுனாலும் கட்ட முடியலனாலும் டத்தோஸ்ரீ அல்லது துன் சாமி வேலு தான். பள்ளிக்கூடம் கட்டணுனாலும் சாமி வேலு தான். டெக்ஸி லைசன்ஸு, ஸ்காலர்ஷிப் எதுனாலும் சாமி வேலு தான். அந்த உலகத்துக்கு நாம திரும்பக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, உங்கள் பார்வை என்ன? துன் சாமி வேலு வாழ்ந்த காலகட்டம், அரசியல் நடத்தின காலகட்டம் வேறு. அவருடைய காலகட்டத்தில் நானும் அரசியல் வந்தேன். அவருடைய தலைமைத்துவத்து கீழே தான் நான் வேலை செய்தேன். கடுமையாக உழைத்தேன். 2 முறை மத்திய செயலவையிலே அதிக பரிமாண்மை வாக்குகளை வாங்கினேன். கட்சிக்காக பல சேவைகளை செய்தும் இறுதியாக அவருடைய அரசியல் கருத்து வேறுபாடு காரணமாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டேன். அதன் பிறகு பொது வாழ்க்கையில் நான் ஈடுபட்டேன். ஆனால் டத்தோஸ்ரீ சாமிகளிடம் இருந்த நல்ல சில குணங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஈகை மனது. அவரிடம் ஒரு முழு அமைச்சராக இருந்தனால் அவருடைய தகுதிகள், அவருடைய பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அதிகமாக இருக்கு. 2 துணை அமைச்சர்கள் இருந்தாலும் அவர்களும் செய்தார்கள். ஆனா ஒருவரே நம்பி இந்த சமுதாயத்தை செய்வார் என்பதே மாற்று கருத்து இப்பொழுது வந்துவிட்டது. முடியாது. ஒரு மனிதர் எவ்வளவு சக்தி வாய்ந்த மனிதராக இருந்தாலும் அவர் ஒரு இதெல்லாம் எடுத்து செய்து விட முடியாது. அதற்காகத்தான் ஒரு நல்ல அரசாங்கம் அமைந்தால், அந்த அரசாங்கத்தின் நல்ல அரசியல்வாதிகள் அமைந்தார்கள் என்றால், அது அமைச்சர்களாக இருக்கட்டும், இல்ல பிரதிநிதிகளாக இருக்கட்டும், இந்த சமுதாயத்துக்கு மட்டுமில்லை, இந்திய சமுதாயத்து பிரதிநிதிகள் நல்லவர்களாக அமைந்தால் இந்த இந்திய சமுதாயம் மற்ற சமுதாயத்துடன் சேர்ந்து உயர முடியும். எல்லா நிலையிலும் பொருளாதாரம். நாம கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் வாழ்ந்துட்டோம். பழைய சரித்திரத்தை தான் இந்த நாட்டில் நீங்க பேசிக்கிட்டு இருந்தா யாரும் படிக்க போறது இல்லை. அதெல்லாம் பழைய கதை. ரோட போட்டேன், ரயில்வே போட்டேன், மரத்தை வெட்டினேன், ரப்பரை கட்டினேன். இப்ப நம்ம வாழ வேண்டிய காலகட்டம் எப்படின்னா,
இன அடிப்படையில் நாம் குறைந்து விட்டோம். 15% 12 என்று சென்று இன்று 7% நிற்கின்ற ஜனத்தொகையிலே. மற்ற இனத்துடன், குறிப்பாக மலாய் நண்பர்களுடன் அவருடைய நிலத்தன்மை பழைய நிலைமைக்கு அவர்கள் சிந்திக்கக்கூடிய நிலைமை வந்துவிட்டால் இந்த நாட்டிலே நாம் முன்னேற முடியும், அவர்களுடன் சேர்ந்து முன்னேற முடியும், நாடும் வளம் பெறும், நாட்டிலே மாற்றம் வரும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. இனம் கடந்த அரசியலை இந்திய சமூகம் ஏற்குமானால் அதன் வடிவம் எப்படி இருக்கும்? அதன் வெற்றியை நம்ம எப்படி அளவிடலாம்? நாம எந்த காலத்திலும் இனிமேல இருக்கிற ஜனத்தொகை அடிப்படையிலையும் இருக்கிற நம்மளுடைய நிலைமை, அதோ பொருளாதாரம் கல்விதாரம் எல்லாம் உயர்ந்திருந்தாலும் இருக்கிற நிலைமையில மற்ற இனத்துடன் இணைந்து வேலை செஞ்சுதான் நம்ம முன்னேற முடியும். அதுக்கு நல்ல என்ன பொறுத்தவரை மறுபடியும் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நல்ல அரசாங்கம் அமைக்கணும்னா நல்ல தலைவர்கள் வரணும். அவர்கள் எல்லாத்தையும் வாரி நமக்கு தான் கொடுக்கணும் கிடையாது. அவர்கள் கடற்பாடு இருக்கு. 70% மக்களை விட்டுட்டா நீங்க 7% மக்களுக்கு செய்ய போறீங்க. ஆனா 70% மக்களுக்கு எப்படி நீங்க செய்ய போறீங்களோ அதே மாதிரி 23% சீன சமுதாயத்துக்கு என்ன செய்ய போறீங்க, 7% மக்களுக்கும் நல்ல முறையில செய்யுங்க. சமமாக எங்களுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்க. அதுவே முன்னேற்றமா வந்துடும். இந்திய சமுதாயம் உங்களுக்கு தெரியும், நம்ம பல துறைகளில் நம்ம பின்தங்கி இருந்தாலும் பலர் முன்னேறி தான் வராங்க. ஆனா அந்த முன்னேற்றம் அடைந்தவர்கள், நம்முடைய சமுதாயத்தில் முன்னேற்றம் அடைந்த பெரும் புள்ளிகள், பெரும் தலைவர்கள் அல்லது பெரும் பணக்காரர்கள், பெரும் தொழிலதிபர்கள், இவர்கள் நம்முடைய சமுதாயத்துக்கு இன்னும் அதிகப்படியா, எப்படி சீன சமுதாயத்தில் உள்ளவர்கள் வல்லுநர்கள் வல்லவர்கள் எப்படி உதவி செய்ய, அதே போல நம்முடைய சமுதாயத்துக்கு உதவி செய்தால்தான் அரசாங்க உதவியுடன் நம்முடைய உதவியும் சேர்ந்து நாம் எதிர்காலத்தில் நம்ம சன்னதி வாழ முடியும். அதனால வாக்களிக்க மாத்திரம் தவறிடாதீங்க. அது உங்க கடமை. ஒரு பிரஜைக்கு கிடைக்கக்கூடிய உரிமை. இந்த உரிமையை நீங்க இழந்துட்டு நான் வீட்டில் உட்காந்து கொட்டாய் விட்டுட்டு டிவியில் இருக்கிற நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் ஓட்டு போட மாட்டேன்னு போனீங்கன்னா முடிஞ்சது. ரெண்டாவது, உங்க குழந்தைகளை நீங்க ஆர்வம் மூட்டுங்க. தெரியாதவர்கள் விளக்கம் சொல்லுங்க. அவருக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க ஊடகங்கள்லாம் அவங்க தான் பாக்குறாங்க. உங்களுக்கு தெரியலன்னா பையன்கிட்டையும் கேளுங்க, உங்க சகோதர சகோதரிகிட்ட கேளுங்க, ஆசிரியர்கிட்ட, நண்பர்கிட்ட கேளுங்க. டேய் யாரா நல்ல மனுஷன், என்னடா ஒரு தொகுதியில் 10 பேர் நிக்கிறான், நான் என்னடா செய்யறது அப்படின்னா, நீங்க என்ன செய்யுங்க, இந்த தொகுதி நீங்க எங்க வாக்கு அளிக்க போறீங்களோ அந்த தொகுதியில் உள்ள வேட்பாளர்களை பின்னணியே படிச்சு பாருங்க. படித்தவரா, பட்டாதேரியில படிச்சும் பட்டாதேரி தான் அரசியல் நடத்தணும் கிடையாது, படிக்காதவன் நடக்கலாம். ஆனா அவன் பின்னணி நல்ல உழைத்தவரா, அவருக்கு எந்த விதமான குற்ற செயல்கள் அவர் பின்னாடி இருக்கா, அவர் இப்ப இப்படி பேசியிருக்காங்களா, அவர் அலசி ஆராய்ஞ்சு நல்லவர்களை வாக்களித்து இந்த நாட்டையும் நம்முடைய மக்களையும் எதிர்கால சன்னதியை நீங்க வாழ வைக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். அவர் டாக்டர் ஞானபாஸ்கரன், முன்னாள் மலேசிய மருத்துவ சங்கத்தின் தலைவரும் கூர்மையான அரசியல் பார்வையாளரும் சமூக சேவையாளரும் ஆவார். நான் உங்கள் வே. இளஞ்செழியன். நன்றி.